வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி வந்து நம்ம தேன் நெல்லிக்காய் எப்படி செய்யலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம். நம்ம பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து தேன் நெல்லி எப்படி செய்யலாங்கிற வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் பாரம்பரிய முறைப்படி இன்னும் ஹெல்த்தியாக நம்ம எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்குது. தேன் நெல்லிக்காய் செய்யணுன்னாலே பார்த்திங்கன்னா நாட்டு நெல்லிக்காவாக வாங்கி செய்யுங்க. ஹைப்ரிட் நெல்லிக்காய் வந்து வாங்க வேண்டாம். அப்படி உங்களுக்கு நாட்டு நெல்லிக்காய் கிடைக்கலங்கிற பட்சத்தில் மட்டும் ஹைப்ரிட் நெல்லிக்காய் யூஸ் பண்ணுங்கள். ஹைப்ரிட் நெல்லிக்காய் வந்து நீங்கள் தேனில் போடும்போது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் என்னதான் இருந்தாலும் அந்த தண்ணி விட்டுட்டே இருக்கும். ஆனால் நாட்டு நெல்லிக்காயில் அப்படி தண்ணி விடாதுங்க. இப்போ வந்து நெல்லிக்காய் வந்து நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஆல்ரெடி செஞ்ச வீடியோவில் பார்த்திங்கன்னா ஆவியில் தான் வேக வச்சோம், தண்ணி ஊற்றி வேக வச்சோம். இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறது கிடையாது, பசும்பால் ஊற்றி தாங்க வேக வைக்க போகிறோம். நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா இட்லியே வந்து பசும்பால் ஊற்றி தான் வேக வைப்பாங்க. ஆனால் அவங்களாம் வந்து அடிக்கடி இட்லி செஞ்சது கிடையாது, எப்போவாது ஒரு வாட்டி தான் செய்வாங்க. இப்போ வந்து நம்ம நெல்லிக்காய் அதே மாதிரி பசும்பால் ஊற்றி வேக வைக்கலாம். இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் பால் ஊற்றி வச்சுருக்காங்க. பசும்பால் சேர்த்துக்கோங்க, பேக்கெட் பால் சேர்க்க வேண்டாம். நம்ம தண்ணி எவ்வளோ சேர்த்துப்போமோ அந்த அளவுக்கு நீங்கள் பால் சேர்த்துக்கிட்டால் போதும். இது வந்து காய்ச்சாத பால், பச்சை பால் தான். நம்ம இது ஆவியில் வேகும்போது அந்த பால் சூடாகி அப்படியே நெல்லிக்காயும் வெந்துடும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து பால் பொங்கும், மேலே வரும், இந்த மாதிரி டவுட்லாம் நிறைய பேத்துக்கு இருக்கும். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கும் போது அப்படி வராது. நாட்டு நெல்லிக்காய் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா பளபளன்னு இருக்காது, ஆனால் இதுதான் ஹெல்த்தி. அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சிடலாம். இதுவே பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் நெல்லிக்காய்னா நமக்கு வேக வைக்க 10 நிமிஷம் போதுங்க, சீக்கிரமாக அது வெந்துடும். நாட்டு நெல்லிக்காய்னா 20 நிமிஷம் ஆகும், அதோட திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது நாட்டு நெல்லிக்காய்ங்கிறனால நம்ம 20 நிமிஷம் வேக வச்சுருக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், வெந்துருச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி நெல்லிக்காய் வந்து விரிசல் விட்டுரும். ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்படி விரிசல் விட்டுருந்தா நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பால் ஊற்றி தான் வச்சுருக்கோம், அடுப்பை லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். பால் பொங்க கிடையாது, வெளியே வர கிடையாது. உள்ளே வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பால் சூடாக இருக்குது. அதே இதில் தான் வந்து நெல்லிக்காயும் வந்து வெந்திருக்கு. பால் பொங்கி வெளியே வர கிடையாது. இந்த பால் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டியது கிடையாதுங்க. பால் வந்து நீங்கள் டீ காஃபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தயிருக்கு வந்து பெரையூற்றி கூட வச்சுக்கோங்க. நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த தேன் நெல்லிக்காய் செஞ்சதில் வந்து தேனில் போட்டது தண்ணி விடுதுங்கிற மாதிரி டவுட் கேட்டிருந்தீங்க. இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த நெல்லிக்காவை நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு ஒரு 1/2 hour வெயில், நல்ல வெயிலில் வச்சு எடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தேனில் போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம வெயிலில் வைக்கிறோம். ரொம்ப நேரம் வைக்காதீங்க. ரொம்ப நேரம் வைக்கும்போது அப்படியே இறுகின மாதிரி ஆயிரும். அப்புறம் தேனில் போடும்போது நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்காது. ஒரு 1/2 hour மட்டும் வச்சு எடுங்க. இப்போ நான் வெயிலில் வச்சுருக்கேங்க. ஒரு 1/2 hour இப்படியே இருக்கட்டும். தேன் நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து வெயில் காலத்தில் தாங்க செய்யணும். இந்த மார்ச், ஏப்ரல், மே அந்த டைமில் செஞ்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது. நானே பார்த்திங்கன்னா செஞ்சு 3 months பக்கம் வெளியே தான் வச்சுருக்கேன், கெட்டு போனது கிடையாது. வெயிலில் வச்சு நம்ம எடுத்தாச்சுங்க. 1/2 hour வச்சோம். அந்த லைட்டான அந்த ஈரப்பதம் கூட எல்லாமே சுத்தமாக போயிடுச்சு. நம்ம வேக வச்சதுலேயே வந்து இந்த மாதிரி விரிசல் விட்டுருக்கு. நம்ம தண்ணியில் வேக வச்சோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி போட்ட தேன் நெல்லிக்காய், அதில் பார்த்திங்கன்னா நம்ம விரிசல் விடுற அளவுக்கு வேக வைக்கலை. இது பாலில் வேக வச்சனால கொஞ்சம் அதிகமாக வேக வச்சுருக்கோம். நம்ம இப்படி விரிசல் இருக்கிறனால நம்ம இதில் வந்து ஓட்டை போட தேவையில்லை, முழுசாக போடுற நெல்லிக்காவை. அப்படி இந்த மாதிரி விரிசல் இல்லாததை ஃபோக்கில் இப்படி குத்தி நீங்கள் ஓட்டை போட்டுக்கோங்க. இதில் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து விரிசல் விட்டுருக்குங்க. பாதி நெல்லிக்காய் வந்து தேனில் வந்து இப்படி முழு நெல்லிக்காவே போட்டு ஊற வச்சுக்கலாம். பாதியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து கட் பண்ணாமல் முழுசாக போடுற நெல்லிக்காய் வந்து நம்ம பாட்டிலில் சேர்த்துக்கலாங்க. பாட்டில் பார்த்திங்கன்னா கண்ணாடி பாட்டிலில் எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 1/2 liter பாட்டில். இப்போ இதில் வந்து நம்ம தேன் ஊற்றணுங்க. தேன் வந்து நெல்லிக்காய் முழுகிற அளவுக்கு மேலே வரைக்கும் ஊற்றணும். தேன் பார்த்திங்கன்னா சுத்தமான ஒரிஜினல் தேனாக வாங்குங்க. கடையில் விற்கிற பிராண்டட் தேனெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. அப்படி சாப்பிடும்போது எந்த யூஸும் கிடையாது நமக்கு.
எனக்கு தேன் பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கல்லே கிடைக்குதுங்க, ஒரிஜினல் தேனா. இங்கே பக்கத்துலேயே ஒருத்தர் ட்ரைபல்ஸ் கிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரிஜினல் ஹனி பக்கத்துலலாம் கொடுத்துட்ருக்காரு. அவர்கிட்ட தான் நான் வந்து வாங்கிட்டுருக்கேன். ஒரிஜினலாக ரொம்ப நல்லா இருக்குங்க தேன். அடுத்தது முக்கியமான ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்படி பாட்டிலில் போட்டுட்டு நம்ம வந்து இது 7 நாள் வந்து நல்லா வெயிலில் வச்சு எடுக்கணுங்க. காலையில் நல்லா வெயில் வரும் இல்லையா, 7 மணிக்கு வச்சுருங்க. ஒரு 3 அல்லது 4 மணி வரைக்கும் வெயிலில் வச்சு எடுங்க. இப்படி வைக்கும்போது தூசியெல்லாம் படும் இல்லையா, மேலே வந்து லைட்டான கிளாத் போட்டு மூடி வச்சுருங்க. ரொம்ப லேசாக இருக்கணும், அந்த தூசி வந்து உள்ளே விழுகாத அளவுக்கு தான். அப்புறம் அப்பப்போ இதை வந்து மூடி போட்டுட்டு குளிக்க விட்டுடுங்க. அடியில் இருக்கிறது மேலே வரட்டும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக பண்ணிவிட்டு தேனில் போட்டு ஊற வச்சுக்கலாம். இங்கே விரிசல் விட்டுருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம கட் பண்ணி எடுத்தாலே போதும். குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி பீஸா கொடுத்தா கரெக்டாக இருக்கும். இப்படி முழுசாக கொடுக்குறத விட பாருங்கள், இப்படி விரிசல் விட்ட இடத்துல தான் எடுத்திருக்கேன். 4 விரிசலாக இருக்குது. அதை அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணால் போதும். இதே மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதையும் வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு. இதையும் வந்து நம்ம இப்போ கண்ணாடி பாட்டிலில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம தேன் சேர்த்துக்கலாம். முழுசாக போட்டு தேன் ஊற்றுனதை விட இந்த மாதிரி இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா நமக்கு குளுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். தேனும் வந்து நல்லா உறிஞ்சிக்கும். இந்த நெல்லிக்காயில் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் எதுக்கு முழுசாகவும் போட்டேன்னா, சில பேர்த்துக்கு முழுசாக சாப்பிட வந்து பிடிக்கும். அதே மாதிரி தேன் நிறையா பிடிக்காமல் லைட்டாக அந்த புளிப்போடு சாப்பிட இஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் முழுசாக போட்டுக்கோங்க. நல்லா தேன் ஊறி இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம லைட்டான கிளாத் மேலே மூடி வெயிலில் வச்சிடலாம். இப்போ வந்து லேசான வெள்ளை துணியை போட்டு நூல் போட்டு கட்டியிருக்காங்க. லைட்டாக நாட் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து வெயிலில் வச்சுட்டு நம்ம சாயந்தரம் எடுத்துகிட்டு கொண்டு வந்து குலுக்கிட்டு மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே மாதிரி நெக்ஸ்ட் டேவும் இதே மாதிரி வெள்ளை துணியை போட்டு கட்டி வெயிலில் வச்சுருங்க. இப்படி வெள்ளை துணி போடும்போது வந்து எந்த தூசியும் விழுகாது. காக்காவும் இல்லை குருவியும் ஏதாவது ஒன்று வந்து வாயும் வைக்காது. அதுக்காக தான் நம்ம இந்த துணி போடுறோம். இப்போ வந்து நம்ம இதை வெயிலில் வைக்கலாம். எத்தனை நாள் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 7 நாள் வெயிலில் வச்சு எடுக்கணுங்க. காலையில் 7 மணிக்கு நல்ல வெயில் வரும் இல்லையா, அப்போ கொண்டு போய் வச்சுருங்க. ஒரு 4 மணி வரைக்கும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து உள்ளே வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம இதை வெயிலில் வைக்கலாம். நம்ம காலையில் வச்சதுங்க. இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு, எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம மூடி போட்டுட்டு ஒரு குலுக்கிட்டு வச்சிடலாம். நாளைக்கு காலையில் இதே மாதிரி துணி போட்டு கட்டி வெயிலில் வச்சிடலாம். இதே மாதிரி 7 நாள் வச்சுட்டு அப்பப்போ எடுத்து டெய்லி ஈவினிங் வந்து குலுக்கி விட்டு வச்சுக்கோங்க. 7 நாளைக்கு அப்புறம் நான் இன்னும் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம 7 நாள் வெயிலில் வைக்கும்போது தேனோட அளவு பார்த்திங்கன்னா நல்லா நெல்லிக்காய் வந்து உறிஞ்சிட்டே வரும். அப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தேன் ஊற்றிட்டு வெயிலில் வைங்க. தேன் எப்போவுமே பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் வந்து மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். இந்த 7 நாள் வந்து நம்ம வெயிலில் வச்சு எடுத்து சாயந்தரம் வீட்டில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா எறும்பேறும். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே பாட்டிலில் வச்சுருங்க. அப்போ வந்து நமக்கு எறும்பேறாது. அதே மாதிரி சில பேர்த்துக்கு டவுட் இருக்குது, கிளாஸ் பாட்டில் வந்து வெயிலில் வைக்கும்போது பாட்டில் ஏதாவது வந்து பிரேக் ஆகுமான்னு. அந்த மாதிரியெல்லாம் எதுவும் ஆகாது. நான் எப்போவுமே இந்த மாதிரி தாங்க வச்சிட்ருக்கேன். ஏன் கண்ணாடி பாட்டிலில் வைக்க சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேனோட தன்மையும் வந்து மாறாது. அதே மாதிரி அந்த பொருளும் வந்து அவ்வளோ சீக்கிரமாக கெட்டு போகாது. அதுக்காக தான் நம்ம கிளாஸ் பாட்டில் யூஸ் பண்ணுறோம். இனி வந்து நான் உங்களுக்கு இதை 7 நாளைக்கு அப்புறம் காட்டுறேன். நம்ம இன்றைக்கி வெயிலில் வச்சு எடுத்து 7 நாள் ஆச்சுங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம நெல்லிக்காயை தேனில் போட்டு வைக்கும்போது ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டேலாம் கொஞ்சம் அதில் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 3ஆவது நாள் 4ஆவது நாள் ஆகும்போது அந்த தண்ணியெல்லாம் அப்படியே அப்சர்வ் ஆயிரும். தேன் மட்டும்தான் இருக்கும்.
நீங்கள் தேன் குறைய குறைய கொஞ்சம் வேணும்னாலும் மேலே ஊற்றிக்கோங்க. நல்லா குலுக்கி விட்டு வைங்க. இப்போ வந்து பால் ஊற்றி நம்ம ஆவியில் வேக வச்ச தேன் நெல்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம முழுசாக போட்டது, இது வந்து கட் பண்ணி போட்டது. இந்த தேன் நெல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜிலலாம் ஸ்டோர் பண்ண வேண்டாம், வெளியே வச்சுக்கலாம். நம்ம 3 months வச்சாலும் ஒன்றும் கெட்டு போகாது. இந்த மாதிரி வெயில் காலத்தில் வந்து நம்ம தேன் நெல்லி வந்து அதிகமாக போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா மழை காலத்தில் நமக்கு வெயில் இருக்காது, போட்டு வைக்க முடியாது. இது டெய்லியுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பீஸ் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சூப்பரா இருக்கு.